குருவே சரணம். காமதேனு யாகம். இப்போ யாகம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குண்டம் ஒன்று வளர்த்துருப்பாங்க, அதில் சில பல மூலிகை வஸ்துக்களை போடுவாங்க, சில பல மந்திரங்களை சொல்லுவாங்க, எல்லாரும் சுற்றி உட்காந்து அதை அனுபவிச்சுட்டு போவாங்க. இது எல்லா இடங்களையும் நடக்கக்கூடியதான். ஆனால் நம்ம சபை ஒவ்வொரு செயல்களுக்கும் பின்னால் ஏதாவது ஒரு பிரயோஜனமான ஒரு வேலை, ஒரு சூத்திரம் இருக்கணுங்கிறத நம்ம சபை அடிக்கடி எல்லார்கிட்டையுமே வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த காமதேனு யாகம் அப்படிங்கிறது நம்ம சபையினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, போகர் சித்தாந்த சபையினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னைக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்திற்கு 2 முறை. ஒன்று பௌர்ணமி திதி அன்னைக்கு, மற்றொன்று அமாவாசை திதி அன்னைக்கு. இந்த 2 நாள் மட்டும். அமாவாசை திதி அன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு நடக்கும். பௌர்ணமி திதி அன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு நடக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடக்கும். எங்கே அப்படின்னா, பழனியில் நம்ம போகர் சித்தாந்த சபையில் போகர் பெருமானுடைய அந்த காமதேனு பெட்டகம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த அதிஷ்டானத்தில் வச்சு. இதோட சிறப்பு என்னன்னு கேட்டுக்கோங்க. இந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த கட்டணமும் கிடையாது. வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுற எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, வந்தால் நீங்கள் சும்மா உட்கார முடியாது. அங்கே சிந்தாமணி மந்திரம் நம்ம உபதேசமாக கொடுப்போம். அந்த மந்திரத்தை யாகம் முடியும் நேரம் வரைக்கும் நீங்கள் உங்கள் வாயால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் கண்டிஷன். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இங்கே கிடையாது. அதே மாதிரி ஒரு ராம மந்திரம், ஜெயராம மந்திரம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம். இந்த 2 மந்திரத்தையுமே யாகம் தொடங்கியது முதல் நிறைவடையும் வரையும் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தயார் அப்படின்னா நீங்கள் வாங்க. வந்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நீங்கள் பார்ப்பீங்கிறதுக்கு நம்ம சபை உறுதி சொல்லும். இதுக்கு கட்டணமோ எந்த கண்டிஷனோ கிடையாது. 5:30 மணிக்கு யாகம்னா டான்னு 5:30 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லா சாண்டிங் பண்ணுங்க. யாகத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு 20 வகையான அபூர்வமான மூலிகைகள், அந்த மூலிகைகளை மட்டும் செலக்டிவாக இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை மட்டும்தான் அதில் போடுவோம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை நாம் நம்ம சுவாசத்தினுடைய உள்ளே கொண்டு போகணும். அந்த சுவாசத்தினுடைய அது உள்ளே போகும்போது சிந்தாமணி மந்திரத்தையும் ஜெயராம மந்திரத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம அன்னைக்கு சொல்லி கொடுப்போம். அதை சொல்லி அந்த யாகத்தை அட்டன் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நடக்காததத்தனை நடக்கும், கேட்டதத்தனை கிடைக்கும், நினச்சதத்தனை நடக்கும். அப்படி ஒரு அற்புதம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வளாகத்தில் இதுவரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு ரகசியம், காமதேனு பெட்டகம் அப்படிங்கிற ஒன்றை அந்த பீடத்தின் அடியில் வச்சு அந்த இடத்த நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். காமதேனு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஞ்சயன் இருக்கிற காற்றுகளிலே பிரம்மா என்ற பெயருக்கு சொந்தமான ஒரு காற்று, ஆதிசேஷன் என்ற பெயருக்கு சொந்தமான ஒரு காற்று. அந்த ஒரு காற்று ஒரு பங்கு பலத்துடன் இருக்கும்போது, ஒரு பங்கு தான் அதனுடைய பலம். ஆனால் அந்த பலமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு கேட்டது தேவையானது அத்தனையும் கொடுக்கக்கூடிய வலிமை அதுக்கு அதிகம். அந்த தனஞ்சயனுடைய ஒரு பங்கு 1000 மடங்காக பெருகும் பொழுது, 1000 பங்கு அது பெருகுது அப்படின்னா அதுக்கு பேர் காமதேனுன்னு பேர். அந்த 1000 மடங்கு தனஞ்சயனுடைய வலிமையை கூட்டித்தரும் விதமாக அதில் ஒரு ரகசியத்தை நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த இடத்திலிருந்து அந்த காமதேனு யாகத்தை அட்டன் பண்ணுறதுங்கிறது எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான செழிப்பையும் உங்களுக்கு தரும். நீங்கள் யார் வேணாலும் வரலாம், அதில் எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனால் வந்து எல்லாருக்கும் நன்மை நடக்கணுங்கிறது நம்ம சபையினுடைய நோக்கம். வர்றவங்களை நாங்கள் எப்பயுமே அன்போடு வரவேற்கிறோம். குருவே சரணம். ஓ